ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரிஷபலக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன் சொந்த நட்சத்திரத்திலே 11 நாட்கள், ஆகஸ்ட் 11 முதல் ஆகஸ்ட் 22 வரை உள்ள நாட்களில் இருக்கிறதுக்கான பலன்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். ரிஷபலக்னத்திற்கு அதிபதியே சுக்கிரன் தான். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடம்னான துளாராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் நமது ஜாதகத்தில் நமக்கு 4, 8, 12 அப்படின்ற பாவங்கள்ல இல்லாமல் வேற எந்த கட்டங்களில் இருந்தாலும் நம்மளுக்கு நன்மை செய்வார். அதே நேரத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கிறது நம்மளுடைய லக்னத்திற்கு 4, 8, 12 தான் அந்த நட்சத்திர பொட்டன்ஷியல் இருக்கு. 4ஆம் இடத்துல சிம்ம ராசியில பூர நட்சத்திரமா இருக்கு. 8ஆம் இடத்துல தனுசு ராசியில பூராட நட்சத்திரமா இருக்கு. 12ஆம் இடத்துல மேச ராசியில பரணி நட்சத்திரமா இருக்கு. இப்படிப்பட்ட சுக்கிரன் அந்த 4, 8, 12ங்கிற கான்செப்டை வச்சிருக்கு அப்படின்னா நமக்கு கஷ்ட நஷ்டம், வலி வேதனைகள், அதனுடைய ஒரு தாக்கங்கள், விரயங்கள், செலவுகள், இதனுடைய தாக்கங்களை காட்டுறாருன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுக்கிரன் நமக்கு அந்த ஸ்தானத்துக்கு மறைஞ்சாருன்னா நல்லது பண்ணுவார். அதுபோக நம்மளுடைய பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம ஜாதகத்தை கணிக்கும் போது 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வராமல் இருந்தால் அவர் நன்மை செய்வார். அந்த மாதிரி 8, 12க்கு வந்திருந்தால் அவருடைய திசா புத்தியில் நம்ம சுக்கிரன் சார்ந்த தீமைகளை அனுபவிக்க போகிறோம்னு அர்த்தம். பட் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, சிம்ம ராசியில் இருக்கிற பூர நட்சத்திரத்திலேயே சுக்கிரன் வர்றதுனால இந்த சிம்ம ராசிங்கிறது நம்ம லக்னத்திலிருந்து எண்ணும் போது 4ஆம் வீடு. இந்த 4ஆம் வீடுங்கிறது தாய், மனை, வீடு, வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், இதையெல்லாம் குறிக்கிற இடம் தான் 4ஆம் வீடு. அப்போ நம்ம ஊர்லேயே நம்மளுக்கு ஒரு மதிப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துலையே நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறது. நம்ம பார்க்குற தொழிலையே நமக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அமையிறது. இதெல்லாம் இந்த 11 நாட்களில் நமக்கு சாதகமாக இருக்குது. நம்முடைய லக்னாதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் துளாராசியினுடைய பலனையும் சேர்த்து தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6ஆம் இடம் என்பது வேலை, சர்வீஸு. அப்போ இந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ அந்த வேலையில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும், அங்கீகாரம் இருக்கும், வேலைக்கு டிமாண்ட் இருக்கும், வேலை நல்லா நடக்கும். அதனால் நமக்கு பணம், புகழும், பதவியும், வளர்ச்சியும் சேரும். இதெல்லாம் சிறப்பாக கொடுக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பளபளப்பு, ஒரு கவர்ச்சி, அதே மாதிரி படோடாபம், ஆடம்பரம், பகட்டு, இப்படி எல்லாமே சொல்லிகிட்டே போகலாம். இப்போ 4ஆம் இடம் அப்படின்னா நம்ம வீடு அப்படிங்கிறது ஒரு கவர்ச்சியான வீடு, மாடி வீடு, ஒரு பெயிண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிறது, டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக போடுறது, டிசைனிங் உள்ளே இன்டீரியராக நல்லா டெக்கரேட் பண்ணிக்கிறது, இது மாதிரியான அமைப்பு. இப்போ ஒரு குளிக்கிறதுனா கூட ஒரு வாசனை திரவியங்கள் உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு நறுமணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். அதே மாதிரி ஆண்களுக்கு அதுக்கு திருமண காரகன், களத்திர காரகன்னு பேர். அதாவது திருமணத்துக்குண்டான வாழ்க்கைக்குண்டான, திருமண வாழ்க்கைக்குண்டான பலத்துக்கு சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்கணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம ரிஷப லக்னத்துக்கு இந்த 11 நாட்களில் பணம் வரவு, சேமிப்பு, உங்களுடைய வார்த்தைக்குண்டான மதிப்பு, உங்களுடைய கையிருப்பு பணம் புழங்கிறது, அடுத்தவர்கிட்ட கொடுக்கல் வாங்கல், அதை பொருளாக மாற்றுறது, உபயோகப்படுத்துறது, பல பொருட்கள் வாங்கிறது, இப்படி உற்பத்தி சார்ந்த விஷயம், வீடு சார்ந்த பொருட்கள், இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் ஒருத்தர் இடம் விட்டு இடம் மாறுறது, அல்லது ஒரு ப்ராஜெக்ட் மாறுறது, ஒரு கம்யூனிகேஷன் லைனில் உங்களுக்கு தொடர்பு வைக்கிறது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டு இயங்கிறது, பத்திரப்பதிவுகள், இந்த மாதிரி விஷயங்களை இயங்கிறது, இதில் எல்லாம் கொஞ்சம் நமக்கு கால அவகாசம் தேவைப்படும். உடனே நடக்காது. அந்த 11 நாட்களில் அவாய்டு பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் அவாய்டு பண்ணிக்கணும்.
இப்போ அதே வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, லேட்டஸ்டான வண்டி வாங்குற அமையிறது, இதெல்லாம் யோகம் அமையும். அதனால் வீடு வாகனத்துக்கு தான் இந்த பலம் ரிஷப லக்னத்திற்கு இந்த சுக்கிர பலம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கிறது. இப்போ குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு செலவுகள் நடக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் நமக்கு மனசு சஞ்சலம் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அது சுப செலவுகளாக முடியும். அதே மாதிரி ஈடுபாடு சார்ந்த விஷயங்கள், தொழில் ஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால நம்மளுடைய ஈடுபாடுகள் எந்த ஃபீல்டில் இருக்கோ அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டு கிடைக்கும், அதில் வெற்றியும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு, புதுசாக திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 11 நாட்கள் வந்து கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டை கொடுக்கும். அதாவது இப்போ நம்மளுக்கு 4ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த பெண் பார்க்கும் படலம் அல்லது ஆண் பெண் வந்து திருமணத்திற்காக நிச்சயம் பண்ணுறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டீலிங் வந்து அவசரப்படக்கூடாது, இந்த 11 நாட்களை விட்டுறணும். அதே போல் தான் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் சின்ன சின்ன ஈகோ வந்துக்கிட்டு இருக்கும். மற்றபடி திடீரென்ற ஒரு அதிர்ஷ்டங்கள், வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் அவ்வளவா எதிர்படாது. உங்களுடைய தந்தை வர்க்கம், பூர்வீக ஸ்தானம், குலதெய்வம், ஆன்மீக சம்மந்தப்பட்டது, மேல்கல்வி படிக்கிறது, இதுக்கெல்லாம் அவ்வளவு தடையாக இருக்கிறதுனால இந்த 11 நாட்கள் இந்த விஷயத்துங்களுக்கெல்லாம் சாதகமாக அமையாது. நீங்கள் வந்து ஒரு ஜவுளி அல்லது ஒரு டெக்ஸ்டைல் டிசைனிங் பண்ணுறீங்க அல்லது கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி பண்ணுற தொழில் அத்தனையும் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஈவன் விவசாயத்தில் வெள்ளையான பொருட்கள், பால், தயிர், மற்றபடி ஒயிட் கலரில் நம்ம இருக்கக்கூடிய தானியங்கள், இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் நல்லா வரும். சுக்கிரன் என்பது உங்களுக்கு பூக்கள் சம்மந்தப்பட்டதுலேயும் விவசாயத்தில் திரவம் சார்ந்த நிலைகள், திரவமாக எது ப்ரொடக்ஷன் பண்ணினாலும் அதனுடைய வளர்ச்சிகளும் நன்றாக இருக்கும். அதே போல் பட்டு சேலைகள், உயர்ந்த ரக துணிமணிகள், அது மாதிரியான ஒரு ரெடிமேட்ஸு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். வாகனம் டீலர் பண்ணுறவங்க, கார்கள் அந்த டீலர்ஷிப் வாங்கி கடை வச்சுருக்கிறவங்க, உங்களுக்கு சினிமா தேட்டர் வச்சுருக்கவங்க, அதே போல் கல்யாண மண்டபங்கள் கட்டி அதை வாடகைக்கு விட்டுருக்கவங்க, A to Z திருமணம் சம்பந்தமான ஒரு சர்வீஸ் தொழில்கள் பண்ணுறாங்க இல்லையா, சேர்ஸ்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து இன்டீரியர் டெக்கரேஷன்லேருந்து, இது எல்லாத்துக்குமே இந்த தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிரன் வந்து ஆக்டிவாக வேலை செய்யும். மூத்த சகோதர சகோதரி வகையில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். முதலீடுகள் சார்ந்த வகையில் உங்களுக்கு இன்வால்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் இந்த அமைப்பில் உறவுகள் சார்ந்த விஷயம், பாசம், நேசம், புதுசாக பழகிறது அல்லது ஒரு திருமண காரியங்களில் ரொம்ப அதீதமான இந்த 11 நாட்களில் அவசரப்படுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் நன்மை தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.